இன்னைக்கு நம்ம ரசிக்கிற BMW பிராண்ட் 1959 ஒரு கையெழுத்துல காணாம போயிருக்க வேண்டியது. மெர்சிடிஸ் பென்ஸ் விரிச்ச வலையில BMW விழப்போன அந்த ஒரு நிமிடம் கார் உலகத்தோட வரலாற்றையே மாத்த பார்த்த அந்த ரகசிய டீல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு பேங்க் பேலன்ஸ் மட்டும் போதாது, எதிரி முன்னாடி நிக்கும் போது நோ அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் வேணும். 1959 BMW செம்ம நஷ்டத்துல இருக்கு. மார்க்கெட்ல அவங்க கார் எதுவும் சரியா போகல. அந்த BMW 700 கார் மட்டும் ஏதோ சொல்லிக்கிற மாதிரி ரன்னிங்ல இருந்துச்சு. இன்னொரு பக்கம் BMW போட்டி கம்பெனி மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்களோட கார் மக்கள் மனதை கவர்ந்து நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ டெய்ம்லர் பென்ஸுக்கு, அதாவது பென்ஸ் நிறுவனத்தோட ஓனருக்கு ஒரு ஐடியா. BMW கார் கம்பெனியை விலக்கி வாங்கி நமக்கு போட்டியே இல்லாம பண்ணிட்டா எப்படி இருக்கும்? BMW நிறுவனத்துக்கு பென்ஸ் நிறுவனம் ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. BMW நாங்க எடுத்துக்கிறோம், ஒரு புது பிளான்ல, அதாவது கம்பெனியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கம்பெனியை நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐடியா BMW ஓட இன்வெஸ்டர்களுக்கு சரியா பட்டுச்சு. ஏன்னா கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அப்படியே ஒண்ணுமில்லாம போறதுக்கு கம்பெனியை வித்தா அதுல கிடைக்கிற காசு சரி பங்கா பிரிச்சு எடுத்துக்கிட்டா முதலுக்கு மோசம் இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பொதுக்குழுவை கூட்டுறாங்க. பேங்க் அதிகாரிகள், பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பலரும் வேற வழி இல்ல, இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். கம்பெனியோட சின்ன சின்ன ஷேர் ஹோல்டர்ஸும் அங்க வேலை பார்க்கிற தொழிலாளர்களும் சேர்ந்து இந்த டேக் ஓவருக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. BMW தனித்துவம் போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க போட்ட சத்தம் அந்த மீட்டிங்கையே அதிர வைக்குது. அந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான மனிதர் என்ட்ரி கொடுக்கிறாரு. அவர்தான் ஹெர்பர்ட் குவாண்ட். இவர் BMWல ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர். எல்லோரும் விக்கிறது தான் லாபம் அப்படின்னு சொன்னப்ப அவர் எல்லாரையும் எதிர்த்து ஒரு முடிவெடுத்தாரு. ஒரு பிரச்சனையில 100க்கு 99 நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் மேல தான் நம்ம கவனம் செலுத்தணும். BMWல அப்போதைக்கு மட்டும் நல்லா போய்கிட்டு இருந்த ஒரே ஒரு காரை பத்தி அவர் பேச ஆரம்பிச்சாரு. BMW 700. நம்ம அங்க இருந்து தொடங்குவோம், அது மேல கம்பெனியை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பல இன்வெஸ்டர்கள் அதுக்கு ஒத்துக்கல. நாங்க போட்ட பணத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. BMW மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட செல்வத்தோட ஒரு பெரும் பகுதியை ரிஸ்க்ல வச்சு கம்பெனியோட பங்குகளை அதிகப்படியா வாங்கி அந்த இன்வெஸ்டர்களுக்கு பணத்தை கொடுத்தாரு. இது மிகப்பெரிய அதிரடியான முடிவு. அவர்கிட்ட பணம் இருக்குன்னு இதெல்லாம் செய்யல. அந்த ப்ராஜெக்ட் மேல இருந்த நம்பிக்கை தான் அவரை இதெல்லாம் செய்ய வச்சது. குவாண்ட்டுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தது BMW 700 கார் தான். கம்பெனி திவாலாகாம தடுத்த அந்த உயிர் நாடியே இந்த 700 மாடல் தான். இந்த நம்பிக்கையில 1961ல BMW 1500 காரை அறிமுகப்படுத்துறாங்க. அது மார்க்கெட்டுக்கு வந்தப்ப ஆர்டர்கள் சும்மா குவியுது. BMW ஓட தலையெழுத்தையே மாத்துது. அன்னைக்கு அந்த சின்ன சின்ன ஷேர் ஹோல்டர்ஸும் தொழிலாளர்கள் காட்டின எதிர்ப்பும் ஹெர்பர்ட் குவாண்ட் எடுத்த அந்த துணிச்சலான முடிவும் தான் இன்னைக்கு கார் உலகத்துல BMW ஒரு ராஜாவா நிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு தன்னோட ஒட்டுமொத்த செல்வத்தையும் பணையம் வச்சு குவாண்ட் காப்பாத்தின அந்த கம்பெனியோட சுமார் 40% ஷேர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அவரோட குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு. அன்னைக்கு மெர்சிடிஸ் போட்ட அந்த ஒரு பிளான் மட்டும் நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம சாலைகள்ல அல்டிமேட் டிரைவிங் மெஷினை பார்த்திருக்கவே முடியாது.